ஓம் நம சிவாய. நம்மளுடைய மகாபெரிவா மிராக்கிள் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம எல்லோருக்குமே பொதுவான பிரச்சனையாக இருக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான். அது என்ன அப்படின்னு கேட்டால் பணத்தட்டுப்பாடு. அது எந்த விதமான பணத்தட்டுப்பாடாக இருந்தாலும் சரி, ஒருத்தர் வேலைக்கு போகிறாரு, எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்கல அப்படின்னாலும் சரி, ஒருத்தர் தொழில் செய்கிறாரு, தொழிலில் தேவையான லாபம் கிடைக்கல அப்படின்னாலும் சரி, அப்படி இல்லை வெளியே ஒருத்தரை நம்பி பணம் கொடுத்தேன், அந்த பணம் என் கைக்கு இன்னும் திரும்ப வரல அப்படின்னு எந்த மாதிரியான விஷயமாக இருந்தாலும் சரி, பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது எல்லாமே எனக்கு சுலபமாக நிவர்த்தி ஆகணும். என்னுடைய பணம் என்னுடைய கைக்கு வந்து சேரணும். நான் எதிர்பார்த்த லாபம் எல்லாமே எனக்கு கை மேலே கிடைக்கணும். ஆண்டியாகவே இருந்தாலும் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த ஒரு அற்புதமான தாந்திரிக வழிபாட்டு முறையை இந்த ஒரு நாளில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது 100% அற்புதமான பலனளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாட்டு முறை. ஆனால் இதை செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் முழு நம்பிக்கையோடு செய்யணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமே. எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே எப்போவுமே தயவு செஞ்சு செய்யாதீங்க. அப்படி நம்ம என்ன ஒரு வழிபாடு செய்யணும், அதுவும் எந்த நாளில் செய்யணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவே சொல்லியிருக்கேன். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ண போட வீடியோஸோட அப்டேட் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். சரி வாங்க, நம்ம இப்போது அது என்ன மாதிரியான வழிபாடு, எந்த நாளில் செய்யணும், எப்படி செய்யணும், என்ன செய்யணும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாத்தையும் லைனாக பார்ப்போம். இந்த ஒரு வழிபாடு எந்த நாளில் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக செவ்வாய்க்கிழமைகளில் செய்யலாம். அப்படி இல்லைன்னா தேய்பிறை சஷ்டி, வளர்ப்பிறை சஷ்டி, இந்த மாதிரி சஷ்டி திதி என்னைக்கெல்லாம் வருதோ அன்னைக்கெல்லாம் நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம். அதுலேயும் தேய்பிறை சஷ்டி அன்னைக்கு நீங்கள் செய்யும் பொழுது அதிகப்படியான பலன்களை தாராளமாக உங்களுக்கு உடனடியாக தரும். அதுலேயும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அது கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, கடன் அதிகமாக இருக்குது, சீக்கிரம் கடன் தீரணும் அப்படின்னாலும் சரி, இந்த ஒரு வழிபாட்டு முறையை தாராளமாக செய்யலாம். இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகன் ஃபோட்டோவோ, அப்படி இல்லைனா வேல் வழிபாடு இப்போ எல்லாருமே செய்கிறீங்க. வேலுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய வழிபாடு தான் முதல் வழிபாடு. அப்படி என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பூஜை அறையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு முருகப்பெருமான் ஃபோட்டோக்கு செவ்வரளி மாலையெல்லாம் போட்டு வழிபாடு பண்ணுங்கள். தூபதீபம் காமிச்சு வழிபாடு பண்ணுங்கள். பிரசாதமாக நீங்கள் எது வேணாலும் வைக்கலாம். வெள்ளை கல்கண்டு வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். அதுலேயும் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வேண்டி நம்ம வழிபாடு செய்கிறோங்கிறப்போ கல்கண்டு வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். அப்படி வழிபாடு செய்கிறப்போ உங்களுக்கு தேவையான விருப்பங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, மனசார வேண்டிக்கிட்டு வழிபாடு பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த வழிபாடு பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வீட்டில் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்டால், நான் சொல்லக்கூடிய இந்த 2 பொருட்களில் எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை வந்து தாராளமாக வாங்கி வச்சுக்கோங்க. அதில் 2 பொருட்கள் என்ன அப்படின்னு கேட்டால், மாதுளம்பழம் ஒரு 7 பழம் வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா 6 செவ்வாழை பழம் வாங்கி வச்சுக்கோங்க. இது 2ல் எந்த ஒரு பழமாவது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னாலுமே போதுமான விஷயமா இருக்கும். 2மே சேர்த்து கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது 2ல் எந்த ஒரு பழம் கிடைச்சாலும் அதை வாங்கி வச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜை வழிபாடுகள் எல்லாமே செஞ்சுட்டு, முருகன் கோவில் பக்கத்தில் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த கோவிலுக்கு போய் நீங்கள் முருக பக்தர்கள், அங்கே வரக்கூடிய பக்தர்கள் யாராவது ஒரு 7 பேருக்கோ இல்லை 6 பேருக்கோ, மாதுளம்பழமாக இருந்துச்சுன்னா 7 பேருக்கு இதை தானமாக கொடுங்க. அப்படி இல்லை செவ்வாழை பழமாக இருக்குது அப்படின்னா அதை 6 நபர்களுக்கு தானமாக கொடுத்துட்டு அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு ஒரு அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு முடிஞ்சால் ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க. இந்த மாதிரி ஒரு தொடர்ந்து ஒரு 3 சஷ்டி, அதாவது தேய்பிறை சஷ்டி அன்னைக்கு நீங்கள் செஞ்சுக்கிட்டு வந்தாலும் சரி. அப்படி இல்லை அப்படின்னா செவ்வாய்க்கிழமை செய்கிறீங்க அப்படின்னா ஒரு 7 செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து நீங்கள் இந்த வழிபாட்டு முறையை செஞ்சுக்கிட்டு வரும் பொழுது உங்களுடைய பணப்பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது உடனடியாக தீரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை நீங்கள் கண்கூட பார்க்கலாம். கடன் தொல்லை அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் அதுவும் உடனடியாக தீரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாட்டு முறை இது. அதனால் முழு நம்பிக்கையோடு இதை செய்யுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். ஓம் நம சிவாய.